ஹலோ மக்களே! வெல்கம் டு நிகழ்லாவின் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் ஸ்டோரீஸ். இன்னைக்கு நம்ம டாபிக் கஜினி படத்தில் வர கல்பனா, சஞ்சய் ராமசாமியோட லவ் ஸ்டோரி பற்றி தான் பார்க்கலாமா? சஞ்சய் பற்றி சொல்லணுன்னா, அவர் ஒரு யங்கான பிஸ்னஸ்மேன். லைஃப்பில் எப்பயுமே பிஸியாக இருக்கிற ஒரு பர்சன். தொழில், பேஷன் எல்லாமே பிஸ்னஸ்ன்னு இருப்பார். கல்பனா வந்து ஒரு கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்ட் கேரக்டர். அவங்க வந்து ஒரு த்ரைவிங் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்கக்கிட்ட பெருசாக ஒர்க் எத்திக்ஸ் இருக்காது. ஷி வில் நாட் பி பங்க்சுவல் ஆன் டைம் டு எனி பிளேஸ். எப்பயுமே ஒரு கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக ஜாலியாக சுற்றிட்டுருக்க ஒரு பொண்ணு. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சுற்றி இருக்கவங்கள சிரிக்க வச்சுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்க ஒரு பர்சன். வாயை திறந்தாலே போய் நல்லா சரளமாக பேசுவாங்க. ஸோ இப்படி 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எப்படி வந்து லவ்வர்ஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறது அந்த படம். 2 பேரை ஒன்றா இணைக்கிறது என்னென்னா, ஐ திங்க் இட்ஸ் கைண்ட்னஸ். பிகாஸ் சஞ்சய் ஒன் ஆஃப் த இன்டர்வியூஸில் சொல்லுவார், ஹி நீட்ஸ் டு ப்ரொவைட் செல்ஃபோன் டு ஆல் சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்டில் இருக்கவங்களுக்கான. கல்பனாவும் தனக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு என்னெல்லாம் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. மொட்டை மாடி கல்பனா எப்படி சஞ்சய் ராமசாமி லவ்வர் ஆகுறாங்கங்கிறது ஒரு ஸ்டோரி தான். ஸோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து சஞ்சயோட எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க. பட் மேடம் வந்து கெத்தா அதெல்லாம் முடியாது அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ மீடியா இண்டஸ்ட்ரியில் வந்து எப்படி கிசு வந்து ஒரு எப்படி திரிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு இந்த படமே பயங்கரமான எக்ஸாம்பிள். மரியாதை கிடைக்குதுன்னு ஜோடிச்சு விடுற கதையும் அதை சுற்றி இருக்கிற பெனிஃபிட்ஸையும் என்ஜாய் பண்ணுறாங்க. பட் ஷீ டஸ் நாட் ஸ்டாப் தேர். ஷீ கோஸ் பியாண்ட் டு ஹெல்ப் அதர்ஸ் ஆல்சோ, லைக் ஹர் மேனேஜர். ஆனால் அது பேப்பர் வரைக்கும் போய் பப்ளிஷ் ஆகும்னு அவங்க நினைக்கல. கல்பனா சொன்ன கதையில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் பப்ளிசிட்டி ஆகிடும். பட் சஞ்சய்க்கு வந்து அது பயங்கர நெகட்டிவாக போயிடும். இந்த சிச்சுவேஷன் சஞ்சய் வந்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். சப்போஸ் நிஜமாலே லவ் பண்ணி அது தெரிஞ்சிருந்தா கூட ஹீ வுட் ஹவ் அக்செப்டட். அந்த பர்சனே யாருன்னு தெரியாதப்போ அவருக்கு ஒரு பயங்கர கோவம் வரும். எல்லாருக்கும் அந்த ஆன்சர் பண்ணணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஒர்க் அண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்க ஒரு பர்சன் மேலே இப்படி ஒரு பிளாக் மார்க் விழுறது அவருக்கு எக்ஸ்ட்ரீம் ஆங்கரை கொண்டு வரும். இந்த கோவத்தோட ஒரு ஃபுல் ப்ளோன் ஆங்கரோட அவர் வந்து யார் அந்த கல்பனா அப்படிங்கிறதுனால பார்க்க கிளம்புவார். சில நேரம் நம்மளுக்கே ஹை ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷனில் வி ஸ்டேர் இன் டு பிளாங்க் ஸ்பேஸில் அந்த மாதிரி தான் அவரும் வந்து டிராஃபிக் சிக்னலில் வந்து ரோடை பார்க்குறாரு. அப்போ கல்பனா வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சில்ட்ரனுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த குட்டி பொண்ணு தேங்க்ஸ் மொத்தமாக சொல்லும்போது சஞ்சயோட மொத்த கோவமும் போய் ஒரு சிரிப்பார் அப்படின்னு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பர்சன் கல்பனா கிட்ட போயிட்டு என்ன அப்படின்னு கன்ஃபரண்ட் பண்ணலான்னு போவார். இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸ் விட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு 1 மேன் ஆர்மியாக போவார். பட் கல்பனாவோட அவங்க முகத்தை பார்த்ததும் அப்படியே செம்ம சாஃப்ட் உண்டாக இருக்கிற எல்லா ஆங்கரும் போயிட்டு குங்குமம் மேட்டர் அப்படின்னு வந்து கேட்பார். ஆனால் கல்பனா இதுதான் சஞ்சய்ன்னு தெரியாமல் அவங்க கெத்தாக அவங்க கதையை சொல்ல ஆரம்பிப்பாங்க. சிந்து போய் வாயை பொழந்து பார்ப்பாரு. அப்பயும் ஹெல்ப் கேட்க தானே வந்திருக்காருன்னு நினச்சிப்பாங்க. மனோகருங்கிற பேரே கல்பனா தான் சஞ்சய்க்கு வச்சுருப்பாங்க. இப்படிலாம் ஒரு பொண்ணான அவரும் சிரிச்சிட்டு போயிடுவார். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக சஞ்சய்க்கு வந்து கல்பனா கால் பண்ணுவாங்க. யார் எந்த கல்பனா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்பார். உடனே அவங்க சஞ்சய் ராமசாமி லவ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ நீங்களா அப்படின்னு அவ்வளோ சீரியஸாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்ருப்பாரு. பட் ஷீ பிரிங்ஸ் him to that moment with just words. சுற்றி ஆடி, ரோல்ஸ் ராய்ஸ், ப்ரைவேட் ஜெட்டுன்னு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட வந்து ஆட்டோ காசு வச்சுருக்கல அப்படின்னு கேட்பாங்க. இவ்வளோ கேர் பண்ணுறதுனாலையும் என்னமோ ஷீ சீம்ஸ் வெரி யூனிக் டு ஹிம். மனோகருக்கு என்னமோ கல்பனா ஹெல்ப் பண்ண தான் போவாங்க. பட் இட் மேக்ஸ் ஹிம் நோ ஹர் மோர். ஒரு பார்வையற்றவருக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் கூட்டிகிட்டு போவாங்க. வழியில் இருக்கிறதுலாம் டிஸ்கிரைப் பண்ணிகிட்டே போவாங்க. ஏன் அந்த மெனக்கெட்டெல்லாம் பண்ணணும்? வழி போய் கூட்டு போகிறதோட நிறுத்திருக்கலாம். பட் ஷீ டஸ் தட் எக்ஸ்ட்ரா திங்ஸ் ஃபார் பீப்புள் தட் மேக்ஸ் அ வெரி ஸ்பெஷல். அந்த பர்சன் வந்து கல்பனாவை வந்து மனசார ப்ளஸ் பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக சஞ்சய் விழுந்திருப்பார். தே ஹாவ் லைக் சம் ஆஃப் த ஸ்ட்ரீட் டேட்ஸ், சுற்றி ஊரை சுற்றி வர்றது எல்லாமே இருக்கும். ஒரு நியூ இயர் ஈவ் பார்ட்டிக்காக சஞ்சய் ராமசாமி வந்து வர வைக்கணுங்கிறதுக்காக சஞ்சய் ராமசாமியே டூப் போட்டு சஞ்சயை மீட் பண்ண வைப்பாங்க கல்பனா.
அட்டெண்ட் பண்ற ஃப்ளாப்ல வந்து மனோகர் சிரிக்கிற சிரிப்புலாம் பார்த்துட்டு, கல்பனா வந்து உண்மைய சொல்லிடுவாங்க. யாருன்னே எனக்கு அது தெரியாது. மனோகர் வந்து அப்ப கூட நான் பண்றேன்னு சொல்ல மாட்டாரு. "ஐ வில் ட்ரெயின் ஹிம்" அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அவங்க ட்ரெயின் பண்ற அழக பார்த்தே, "நீயே பண்ணிடு ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ்ன்னு" கேட்பாங்க. ஸோ அந்த நியூ இயர் ஈவ் பார்ட்டிக்கு வந்து சஞ்சய் ராமசாமி வருவாரு. அவரு நடிக்க வந்தாலும், அவர் வந்து காரு, செக் புக்கு எல்லாமே உங்களுக்கு வித்தியாசமா தெரியும். ரைட்டான கப்பல், டேட் பண்றோம் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக தோள் மேல கை போடுவாரு. டார்லிங் தான் கூப்பிடுவாரு. அவன் டார்லிங்கா? தோள் மேல அந்த கைய எட்றா அப்படின்னு இருப்பாங்க அவங்க. ஹோல் ஆக்ட்ல வந்து கல்பனா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஐயோ! எப்படா மாட்டிக்க போறோம்? அப்படிங்கிற மாரியே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து சஞ்சய்க்கு வந்து இதுக்கு மேலயும் எதுக்கு சொல்லாம இருக்கணுங்கிற மாதிரி தோணிடும். அந்த பஸ்ல வந்து கோட்லாம் கழட்டி வச்சுட்டு கெக்க பொக்கேன்னு ஜாலியா சிரிச்சுட்டு 2 பேரும் எப்படியோ பார்ட்டி முடிஞ்ச ஸ்ட்ரெஸ்ஸோட ஜாலியா சிரிச்சுட்டு போவாங்க. சஞ்சய்க்கு என்ன தோணுமோ தெரில, இப்படி ஒருத்தி லைஃப் லாங் வேணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு என்னமோ. ப்ரப்போஸ் பண்ணிருவாரு டக்குன்னு. இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த லைஃப் ஸ்டைல், ஆட்டிடியூட் எல்லாத்தையும் மாற்றின ஒருத்தி வந்து என்னதான் சொல்கிறான்னு தைரியமாக ஹி வில் புட் ஹிம்செல்ஃப் அவுட் தேர். அப்போயுமே கல்பனா வந்து ரொம்ப டிக்னிஃபைடாக நான் யோசிச்சு சொல்கிறேன், பட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கெட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி ஷி வில் டெல். என்னதான் கல்பனா வந்து ஊருக்கே அவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் அவளை சுற்றி பெர்மனண்ட்டாக எப்பயுமே இருக்கிற பர்சன்னு பார்த்தா அது வந்து சஞ்சயா மட்டும்தான் இருக்கும். அதை உணர அவங்களுக்கு வந்து அவரோட ப்ரப்போசல் தேவைப்பட்டுச்சோ என்னமோ, வில் அக்செப்ட் ஹிஸ் ப்ரப்போசல் அண்ட் ஸ்டார்ட் டெல்லிங் ஹர் ஆம்பிஷன்ஸ். எப்பயுமே சஞ்சய் விட அதிகமாக ஓவர் டாக் பண்ணி அவரை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. சஞ்சயும் அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சுட்டு அதை ரசிச்சுட்டே இருப்பார். ஆம்பிஷன்ஸ் அவங்க நிறைவேற்றி ஃபர்ஸ்ட் கார் வாங்கினாலும் அந்த டிரைவ் கூட சஞ்சயோடு தான் போகணுங்கிறதுக்காக ஷி வில் வெயிட். விஜய்க்கும் என்ன தோணுச்சோ தெரில, கல்பனா எப்படியும் கண்டிப்பாக ஓகே சொல்லிடுவாங்கிற தைரியத்தில் தான் அவர் வந்து அந்த ஃப்ளாட்டை கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருப்பார். இந்த படத்தில் கல்பனாவோட லவ் வந்து ரொம்ப லவுட் அண்ட் கிளியராக இருக்கும். ஷீ வில் ஸ்பீக் வாட்ஸ் இன் ஹர் மைண்ட். பட் சஞ்சயோட லவ் வந்து ரொம்ப சைலண்ட், ஹிடன் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு ரிச் பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னென்னமோ வாங்கி கொடுக்கலாம் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. பட் சஞ்சய் வந்து அவரோட மோஸ்ட் ப்ரெஷியஸ் டைம், ரொம்ப பிஸியான ஒரு பர்சன், பட் அவளுக்காக அந்த டைம் ஒதுக்கி எப்பயுமே அந்த டைம் அவருக்காக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். மனுஷனோட அடிப்படை தேவை வந்து வீடு. அது வந்து அவங்களுக்கு இருக்காது. ஷில் பி த்ரைவிங். ஸோ அதை வாங்கி கொடுத்து அதையும் அவர் டைரெக்டாக கொடுக்காம ஹீ வில் சென்ட் இட் த்ரூ ஆட் கம்பெனி. மென் பில் ஹவுஸ் அண்ட் உமன் மேக் இட் ஹோம்னு சொல்லுவாங்க. அந்த சிமெண்ட் பிரிண்ட் வச்சு சஞ்சோட கால் தடத்தை வந்து அவங்க வைக்க பார்ப்பாங்க. பட் இட் வில் பிகம் சம் க்யூட் மெமரி ஆஃப் டுகெதர்னஸ். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சீன். எல்லாம் பொய் சொல்கிற கல்பனைக்கிட்டே சஞ்சய் ஸ்ட்ராங்காக ஒரு பொய் சொல்லிட்டு பிஸ்னஸ் ட்ரிப் போவார். கூட சீக்கிரம் வந்து அப்படின்னு மிஸ்யூ அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. பிஃபோர் த ட்ரிப் அவங்க வந்து மீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அவ்வளோ ஆசையாக வாங்கின கார் இவர் சொன்ன ஒரு பொய்க்காக அதை விற்று கொடுப்பாங்க. சஞ்சய்க்கு வந்து ரொம்ப தர்ம சங்கடம் ஆகிடும். ஐயோ ஏன்டா இப்படி ஒரு பொய் சொன்னோம் இவகிட்ட அப்படின்னு ஆகிடும். மொமெண்ட்டில் சஞ்சயோட கல்பனாவோட ஹார்ட் எவ்வளோ கைண்ட்னஸோட இது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ட்ரிப்பில் இருக்கிற 2 பேரும் ஃபோன் பேசுவாங்க. கல்பனா பண்ண வீர சாகசம்லாம் கேட்டுட்டு சஞ்சய் வந்து கல்பனாவை எங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னு சொல்லுவார். மற்ற சர்ப்ரைஸ்லாம் லேட்டர்னு சொல்லி முடிச்சிருவார். கல்பனாக்கு வந்து ஒரு ஐயோ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்மா, கல்யாணம் ஓகே வாங்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே போயிடுவாங்க. ரோஸ் பொக்கேயோட ஃபைனல் ரிவீல்காக சஞ்சய் வந்து அவ்வளோ ஆசையாக கல்பனாவை பார்க்க வருவார். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணுவார். பட் ஃபேட் அவங்கள வந்து ஒன்றா வாழவும் இல்லை, ஒன்றா சாகவும் இல்லை. என்ன தான் ஷார்ட் டேர்ம் மெமரியில் அஃபெக்ட் ஆகியிருந்தாலும் கல்பனாவை கொன்னவங்கள அவரே கொல்லணும்னு நினப்பாரு. நினச்சிருந்தா அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், ஆளுங்களை ஹையர் பண்ணி கூட அவர் அதை செஞ்சுருக்கலாம். பட் இல்லை நான் தான் அதை பண்ணணுங்கிறத வந்து அவர் கோலாக வச்சுட்டு அந்த மெமரியும் வச்சுட்டு ஹி வில் பிளான் அண்ட் டூ தட். அவங்கள கொன்ன அப்புறம் அந்த டிராஃபிக் சிக்னலில் வந்து இரத்தக்கரையோடு இருக்கிற சூர்யாவை பார்த்து ஒரு குழந்தை சிரிக்கும். பொதுவாக குழந்தைங்க வந்து இவ்வளோ வைலண்ட்டாக இருக்கிற பர்சனெல்லாம் பார்த்து சிரிக்காது. பட் இட் ஃபெல்ட் லைக்
கல்பனாவோட ஸ்பிரிட் தான் வந்து தேங்க்ஸ் சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு அந்த இடத்துல. அண்ட் கல்பனா இறந்ததுக்கப்புறம் சூர்யா சிரிக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்மைல் அதாக தான் இருக்கும். வாட் இஃப் கல்பனாவும் சஞ்சயும் அன்னைக்கு தப்பிச்சிருந்தா, அந்த வில்லன் கேங் அப்போவே போலீஸ் கிட்ட மாட்டியிருந்தா என்ன இருக்கும்? தே ஹேட் தேர் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் டுகெதர். சஞ்சய் அண்ட் கல்பனா ஒரே ஹாஸ்பிட்டல் ரூமில் சின்ன சின்ன காயத்தோட அட்மிட் ஆகிருக்கலாம். சஞ்சயோட அசிஸ்டன்ட் வந்து அவரை பார்த்துருப்பாரு வித் அ ஃப்ளவர் பொக்கே. கல்பனா யார் இவங்களான்னு கேட்க சஞ்சய் நான் தான் சஞ்சய்ங்கிற உண்மையாக சொல்லியிருக்கலாம். அப்போ அவங்களோட கோழி குண்டு கண்ணு ஆச்சத்தில் பெருசாகி என்கிட்ட போய் சொன்னியா அப்படின்னு கேட்டிருக்கலாம். சஞ்சயும் நீ தானே சொல்ல வச்ச அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த பேர் கூட நீ கொடுத்தது தான் கல்பனா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கு நெருக்கமானவங்களோட ஒரு குட்டி வெட்டிங் அண்ட் கிராண்ட் ரிசப்ஷன். அந்த ரிசப்ஷன்லேயும் சத்யன் இவர் தான் சஞ்சய் ராமசாமியான்னு அசந்து பார்ப்பாரு. அவர் மேனேஜர் வந்து நான் சொன்னதுனால தான் இந்த கல்யாணமே நடக்குது அப்படின்னு பெருமை பீத்திக்கிட்டு அந்த அக்கேஷனே ஒரு ஹாப்பியான அக்கேஷனாக இருந்திருக்கும். சஞ்சய் ராமசாமி லவ்வராக இருந்த கல்பனா மிஸ்ஸஸ் சஞ்சய் ராமசாமியான அப்புறம் பெரிய கார் கம்பெனி வச்சுருக்கலாம், மாடலிங் ஏஜென்சி கூட நடத்திருக்கலாம், சைல்ட் டிராஃபிக்கிங்காக ஒர்க் பண்ணியிருக்கலாம். பின் எனிதிங் ஜஸ்ட் ஆஸ் ஷி விஷட். ஒரு எக்ஸாஸ்டிங் டேயோட எண்டில் சஞ்சய் வீட்டுக்கு வந்தால் அவங்க குழந்தைங்களுக்கு கல்பனா கதை சொல்லி தூங்க வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மொத்த நாளோட டென்ஷனும் அப்படியே காற்றுல காணாமல் போயிடும். சஞ்சய் ராமசாமி எப்பயுமே மனோகராகவே கல்பனாக்கு இருந்திருப்பார். ஏன் அப்பாவுக்கு இப்படி ஒரு பேரன்னு குழந்தைங்களுக்கு புரியாமே வளர்ந்துருப்பாங்க. அண்ட் தே லிவ் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர்.